Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இணைந்திருக்கிறார். திரு ஆர்.எஸ். பாரதி வணக்கம். இந்த கருத்துக்களை எப்படி பார்க்கறீங்க? தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. ஒரு வருஷமா தனிப்பட்ட கருத்து, ஒரு வருஷம் தனிப்பட்ட பார்வைன்னு பார்க்கலாம். திரு மாணிக்கம் தாகூருடைய கருத்துக்களை எப்படி பார்க்கறீங்க? தனிப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சொன்ன கருத்து, அவர்களுடைய சொந்த கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் ஏற்பட்டிருக்கிற உடன்பாடு என்பது ராகுல் காந்திக்கும் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் இடையான ஒப்பந்தம். அதாவது அவர் ராகுலை சொல்லியிருக்கிறார், என்னுடைய மூத்த சகோதரர் ஸ்டாலினுக்கு. ஆக இந்த இரண்டு சகோதரர்கள் எடுக்கிற முடிவுதான் தமிழ்நாட்டுடைய தேர்தலில் 2019 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதே ஃபார்முலாவை எப்பொழுதும் கடைபிடிப்போம். இதில் எந்த குழப்பமும் இல்லை. தனிப்பட்ட கருத்துக்கள் அவரவர்கள் பண்ணுகிற கருத்துக்கெல்லாம் அவருடைய சொந்த கருத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவிர காங்கிரஸ் கருத்தாக அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. இது தனிப்பட்ட மனிதர்கள் தாண்டி ராகுல் காந்தியுடைய இன்னர் சர்க்கிள் அவருக்கு நெருக்கமானவர்களாக அடையாளப்படுறவங்க தான் இதை சொல்றாங்கன்னு பாக்குறோம்ல. நெருக்கமான நான் சொல்றது கருத்தாயிடுமா? ஆக திமுகவில் இருக்கிற தனிப்பட்டவர்கள் சொல்றாலும் சரி, காங்கிரஸில் இருக்கிற தனிப்பட்டவர் சொன்னாலும் சரி, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர இரு சகோதரர்கள் எடுக்கிற முடிவுதான் இறுதி முடிவு. அது நல்ல முடிவு. ஏற்கனவே 2019 அந்த முடிவு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வெற்றியாக இருக்கிறது. அது தொடர் வெற்றி மீண்டும் 2026 பிரதமர். இந்த மாதிரியான கருத்துக்கள் கூட்டணிக்கு வலு சேர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது நினைக்கிறீங்களா? இது இப்ப மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் ஒவ்வொருத்தர் காங்கிரஸ் சொல்லுவாங்க. நாங்க சமாளிச்சுதான் வந்துருக்கோம். இப்போ முன்ன கேட்காத மாதிரி இப்ப ஆட்சி பகிர்வு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கு? அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கன்சிடர் எதுவாக இருந்தாலும் அந்த இருவரும் எடுக்கிற முடிவுதான். இது காங்கிரஸ் தலைமை கிட்ட நீங்க எழுப்புவீங்களா? ஏன்னா தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. நம்ம பிஜேபி அதிமுக கூட்டணியில குழப்பம்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி இந்தியா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த கூட்டணி பலத்துக்கோ இல்லாட்டி இதோட கொஹெஷனுக்கோ நன்மையாது. இது எனக்கு ஒருத்தர் 2 பேர் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் எம்பி ஆயிட்டாரு. அதே மாதிரி எம்பிக்களாக இருக்கிறவர் தான் கருத்து தெரிவிக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. இதுல இருந்து என்ன சொன்னா அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதனால மக்கள் எட்டு எடுக்கட்டால் என்ன என்ற போக்கில் அப்படி பேசுகிறார்களா என்பது எனக்கு தெரியும். தலைமையோட இசைவு இல்லாம கட்சியில இந்த மாதிரியான நபர்கள் சொல்ல முடியுமா? இவங்கெல்லாம் ஏதோ சாதாரண நிர்வாகிகள் இல்ல, டெல்லியில ராகுல் காந்தியோட நெருக்கமானவர்கள். ஒரு தலைமை இசைவு இல்லாம, ஒரு போர்டு இல்லாம சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா? விவகாரம் அது எப்பவும் அவங்களுக்குள்ள அடிக்கடி அப்படிதான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய பேர வலிமையை கூட்டத்துக்காக இப்படி போஸ்டரிங் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தங்களுடைய பேர வலிமையை கூடுதலா பெறறதுக்காக இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி நான் கருத்து வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க விஜய ஒரு ஆப்ஷனா வைத்துக் கொண்டு இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி நாங்க தான் சொல்லிட்டு இதை பத்தி நாங்க கவலைப்படல. நாங்க 2 பேர் எடுக்கிற முடிவுதான் இறுதி முடிவு. காங்கிரஸ் தொண்டர்கள் தான் சொல்றாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள் தான் நினைக்கிறாங்க. திமுக இருக்கிற நாங்களும் அதான் நினைக்கிறோம். அதிகார பகிர்வு அப்படிங்கிறது 26 தேர்தல்ல உங்க கோஷமா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? எல்லா தேர்தல் போலவும் கிடையவே கிடையாதுங்க. அது 2019 அது பேசிய இடமில்லாம தான் இருக்கு. ரைட் சார், நன்றி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.